இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார். நானே உலகத்திற்கு ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப நான் இருளுக்குள் இருப்பது தேவன் விரும்பவில்லை. இந்த ஓட்டம் முடிவதற்குள்ளாக ஒரு தேவ பிள்ளை எதை பெற்றுக்கொள்ளணும்? அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். எந்த பகுதியில் இருள் வந்துடக்கூடாது. ஆமென். இருள் எப்படி வருகிறது அதை முதலாவது சொல்லிவிட்டு இந்த இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொல்லி நான் வேகமாய் முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இருள் எதனால் வருகிறது? ஏசாயா 59வது அதிகாரம் அதனுடைய 2, 7, 9 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா வாசிக்கலாமா? ஏசாயா 59. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது சொல்லிட்டு 9வது வசனத்துல சொல்றாங்க, ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கலாம். ஏக்கம் என்ன ஏக்கம்னா வெளிச்சம் வேணும். ஆசை என்ன ஆசைனா எங்களுக்கு அந்தகாரம் வேணாம். ஆனா விரும்புறது வெளிச்சம், ஆனா வாழ்க்கை முழுவதும் இருள். ஏன் இந்த இருள், ஏன் வெளிச்சம் வர மாட்டேங்குதுன்னா அதுதான் தீர்க்கதரிசியை கொண்டு 2வது வசனத்துல சொன்ன உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், என் வாழ்க்கையில பாவம் இருக்கு வரையிலும் இருள் மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் இருக்கு வரையில் நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம், எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், எத்தனை வருஷம் ஆராதிக்கிறவனா இருக்கலாம், என் லைஃப்ல பாவம் இருக்க நான் வெளிச்சத்தை தேடி தான் வருவேன். ஆனா வெளிச்சம் என்னால் அடைய முடியாது. நான் வெளிச்சத்தை தேடி தான் வருவேன். அங்கே ஜனங்கள் வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறோன்றாங்க. வெளிச்சத்துக்காக காத்திருந்த வெளிச்சம் வரணுமே, ஆனா இருள் வருது. ஒளிக்காக காத்திருக்கிறோம், ஒளி வரணுமே, ஆனா அந்தகாரம் வருது. ஏன் வருதுன்னா உங்கள் அக்கிரமங்கள். இந்த அக்கிரமத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் என்ன தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கும். ஏதேன் தோட்டத்திலே சத்ரு சர்ப்பத்தின் வடிவில செய்த மிகப்பெரிய தந்திரமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை கட் பண்றான். அதுக்கு பாவத்தை செய்ய வைத்து என் லைஃப்ல பாவம் இருக்கு வரையிலும் என் வாழ்க்கை இருளால் சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நான் எங்க போனாலும் சரி, என்ன தேடினாலும் சரி, இந்த பாவத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தாமல், இந்த பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு வராமல் என் வாழ்க்கையில இருள் மாறாது. இன்னும் பாவ கட்டுக்குள்ள இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்பீர்களானா? ஐயோ, இந்த பாவப்பிடி என் வாழ்க்கையிலிருந்து இன்னும் மாறவில்லையே என்கிற கேள்வியோடு, என்கிற கலக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்பீர்களானால் இந்த செய்தியை நல்லா கேளுங்க. இந்த செய்தியின் முடிவில் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இதுவரை மாறாத கட்டை இன்றைக்கு கர்த்தர் உடைப்பார். இதுவரை வராத வெளிச்சம் இன்றைக்கு உங்கள் கூடாரத்தில் வெளிச்சமாய் வரும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை கேட்கும் போது உங்களுடைய ஜெபம் இதுவா இருக்கட்டும். ஆண்டவரே, பாவத்தினால என் வாழ்க்கை இருளா இருக்கும்னா, என் பாவத்தினால என் குடும்பத்தில் இருள் இருக்கும்னா, என் அக்கிரமத்தினால என் குடும்பத்தில் அந்த இருள் சூழ்ந்திருக்குமானால் இப்பொழுதே அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என்னால் விட முடியாத பாவ கட்டிலிருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தருவீராக. ஆமென். எந்த பாவக்கட்டிலிருந்து நம்மை ரட்சிக்க நம்முடைய ஆண்டவர்கள் கூட. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை தர ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். அவரை தான் ஆராதிக்கிறேன் சொல்றவங்க சத்தமாய் ஒரு ஆமென். அவர் சிந்தின ரத்தம் எந்த பாவத்தையும் கழுவும். 2வது எதனால இருள் வருகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்துருவினால் இருள் வரும். யோபு 22வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் யோபு இப்படி சொல்றார், வாசிங்கள். யோபு 22:11 நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம். நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. யோபு 30:26 என்ன சொல்றாருன்னா, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது.
இந்த வார்த்தை யோபு சொல்வதற்கு ரீசன் என்ன? இப்ப யோபின் நிலைமை நமக்கு தெரியும், பைபிள் படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு சோதனைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த சோதனைக்கு காரணம் யாருன்னா சத்ரு. சத்ரு போய் நின்று பெர்மிஷன் கேட்டு இந்த சோதனையை பெர்மிஷன் கேட்டு வாங்கி இந்த சோதனைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் யோபு மேல் நம்பிக்கை வச்சா. அவன் நான் இதில் உள்ள வார்த்தையை மட்டும் எடுத்து நான் பேச விரும்புகிறேன். அப்ப சத்ருவின் ஆதிக்கம் யார் வாழ்க்கையில பெருகி இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பாருங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனாலும் வாழ்க்கையில இருள். ஆமா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்பாங்க, ஆனாலும் வாழ்க்கையில இருள் இருக்கும். இது யாரால் வந்த இருள் என்றால் சத்ரு கொண்டு வருகிற இருள், அந்தகார இருளின் ஆதிக்கங்கள். ஆமே, இந்த சத்ரு சிலர் அநேகருடைய வாழ்க்கையில இதுதான். சில பலவீன கட்ட பாருங்க, சரீரம் பலவீனமா இருக்கும், ஆனா எங்க போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் நார்மலா இருக்கும். எத்தனை டாக்டர்ஸை பார்த்தா எல்லாரும் சொல்ல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமா, அவங்க ஒண்ணு இல்லைன்றாங்க, ஆனா நமக்கு தான் தெரியும் எல்லாமே இருக்குங்கிறாங்க. என்ன பலவீனம்னே தெரியல, எந்த ஸ்கேன்லயும் அது தெரிய மாட்டேங்குது, எந்த டாக்டர்ஸுக்கு போனாலும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஆனா என் சரீரம் பலவீனமாவே, என் குடும்பத்துல பலவீன கட்டு மாறி மாறி வந்துட்டே இருக்குது. இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். இது இந்த இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குதுனால புரிஞ்சுக்கோங்க, சத்துரு ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கத்தை என் கூடாரத்தை சுற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட சத்துரு எப்பேற்பட்ட இருளை உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதிலிருந்து வெளிச்சத்தை தர என் ஆண்டவர் வல்லவராக. 18 வருஷம் ஒரு ஸ்திரீயை கூணியாக்கி வச்சிருந்தான் பாருங்க சத்துரு. அவன் நினைச்சா இந்த கூணு எனக்கு பலவீனத்து நிமித்தம் வந்துச்சு. பிற்பாடுதான் தெரியுது, ஆண்டவர் சொல்றாரு இது பலவீனத்துல வந்தது இல்ல, இது சத்துரு கட்டி வச்சது. எத்தனை வருஷம் கட்டினா தெரியுமா? 18 வருஷம். 18வது வருஷத்துல அவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதுன்னா அவளுக்கு தலை தூக்கி இன்னொரு நபரை பார்க்க கூட முடியல. அப்படி இருக்கிறா. ஒரு நாள் இயேசு வந்தார். சிபாலயத்தில் ஓய்வு நாள் அன்று இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்த திடீர்னு அவளை பார்த்து கிட்ட கூட்டு வந்தார். கூட்டு வந்து ஒரே ஒரு தொடுல, அவ்வளவுதான். அந்த வெளிச்சம் ஒரு தொட்டுச்சு. ஆமே, ஒரு நிமிஷத்துல நிமிர்ந்துட்டான். ஒரு நிமிஷம் இல்ல, few செகண்ட்ஸ்ல தொட்ட அடுத்த செகண்ட் நிமிர்ந்துட்டா. சத்துரு பார்த்துருப்பான், நான் இவளை இப்படி கெட்டுறதுக்கு 18 வருஷம் எடுத்தேன். அவர் வந்து சிம்பிளா கை வச்சாரு. அவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, சத்துரு உங்களை இடிக்க எடுத்த நாளை விட வேகமா ஆண்டவர்களை கட்டி எழுப்போம். ஆமென். அவர் தொட்டா போதும், அவர் பார்த்தா போதும். 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு செகண்ட்ல அப்படி 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார், அவ்வளவுதான். அநேக வைத்தியர்களை பார்த்து பிரயோஜனம் இல்லாதவன் இப்ப இயேசு தொட்டால், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் விடுதலை. எப்பேற்பட்ட இருளில் இருந்து எனக்கு விடுதலை தர என் ஆண்டவர் வல்லவர் நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழல்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராவது இருக்கிறீர்கள் என்றால், ஆமா, இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை தரதான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, நான் எப்பவுமே தைரியமா சொல்லுவேன், ஒரு கூட்டத்துல நாம போய் உட்கார்ந்துருக்கோம், அது தேவனை ஆராதிக்கிற கூட்டத்துல நாம போய் உட்கார்ந்துருக்கிறோம். நாம வந்ததெல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தது. நான் வரல, அவர் தான் என்ன கொண்டு வந்தான்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமே, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு சுகம் பலன் இருந்தா போயிடலாம், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சுகம் பலன் இருந்தா போயிடலாம். ஆனா மீட்டிங்க்கு கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தம் வச்சிருக்காரு அவங்கள தான் கொண்டு வந்து. ஹல்லேலூயா. எனவே தான் வார்த்தை வரும்போது விசுவாசித்து கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆமே, உங்களுக்கான வார்த்தை வரும்போது விடுதலை உண்டாகும். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன். ஆமே, 18 வருஷம் ஒரு தொடுதல். எனக்கு அந்த ஸ்திரீயின் இடத்துல ரொம்ப பிடிச்சது, பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 13 இருக்கு, எடுக்க வேண்டாம், செய்தி நிறைய இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமென். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த ஓய்வு நாள் அன்று அவள் அங்கே இருந்தாள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அவள் அங்கே வந்தாள் என்றல்ல, அவள் அங்கே இருந்தாள். அந்த வேர்டு வந்து ஒரு நாள் எனக்கு ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை. பொதுவாக இயேசு இருக்கிற இடத்துல அநேகர் சுகத்திற்காக வருவாங்க, விடுதலைக்காக வருவாங்க, அற்புதத்துக்காக வருவாங்க. அவ வந்தார்கள் சொல்லப்பட்ட இடத்துல இவளை குறித்து மட்டும் சொல்லப்பட்டிருக்கும், அவள் அங்கே இருந்தாள். இன்னொன்று காரியம், இயேசு இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஒரு நபர் அல்ல வியாதியா வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க.
அப்ப அந்த ஆராதனையில அவ மட்டும்தான் பலவீனமா இருந்திருப்பாளான்னு கேட்டா இல்ல. ஆனா கர்த்தர் அவளுக்கு மட்டும்தான் அன்னைக்கு அற்புதத்தை செய்கிறார். ஏன் அவளுக்கு மட்டும் செய்யறான்னா அவள் அங்கே இருக்கிறாள். அப்போ அவளை குறித்து ஒரு காரியம் நமக்கு தெரியுது. எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் அவளை பார்க்கணும். அவ எந்த மீட்டிங், மண்டே மீட்டிங்னாலும் வந்து உட்கார்ந்துருவாங்க, சண்டே சர்ச்சின் மீட்டிங்னாலும் வந்து உட்கார்ந்துருவாங்க. எந்த மீட்டிங் ஆண்டோடைய பிரசனத்தில் உட்கார்றதுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவ இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இவ எத்தனை ரீசன் சொல்லி மீட்டிங் வராம இருக்கலாம் தெரியுமா? முதல் ரீசன் என்ன சொல்லலாம்? இந்த பலவீனத்தை வச்சுட்டு எப்படி நான் மீட்டிங் வர்றது? நமக்கு ஒரு தலைவலி வந்து 2 வாரம் சர்ச்சைக்கு போக மாட்டேன். ஆனா இவ நிமிரக்கூடாத கூடி எல்லா மீட்டிங்லயும் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. ரெண்டாவது என்ன ரீசன் வைக்கலாம் தெரியுமா? 18 வருஷம் நான் ஆண்டவரை ஆராதிச்சு எனக்கு என்னது ஒண்ணும் இல்லையே. ஒவ்வொரு வாரமும் சர்ச்சைக்கு போயிட்டு வரும்போது தலை இப்படி நிமிரன்னு பார்த்தா, ஒவ்வொரு வாரம் முடிச்சு வரும்போது தலை, இன்னைக்கு நிறைய பேருக்கு புலம்புல இதுதான். ஒரு வாரம் மீட்டிங் போயிட்டு வர என் தலை நிமிரன்னு பார்த்தா இருக்கிற தலை நிமிது, இருக்கிறது இன்னும் கூனி தான் போயிட்டு இருக்குது. இந்த கூனி இந்த பலவீனம் வரும்போது எடுத்த உடனே தலை குனியாது. கொஞ்சம் ஆரம்பத்தில் அந்த பலவீனம் இப்படி லைட்டாக தான் இருக்கும். ஆனால் போக 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 தான் அது நல்ல கூனியா. அப்போ 18 வருஷம். அப்போ ஒவ்வொரு வாரமும் அவளுக்குள்ள ஏக்கம் இருந்திருக்கும், இந்த வாரத்தில் ஆண்டவர் சுகப்படுத்திடுவார். ஆனால் 18 வருஷம் வர்றா ஒரு சுகமும் கிடைக்கல. நான் இவ்வளோ ஆராதிச்சு சுகம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஆராதனை விடலை. இப்ப கூப்பிட்டு கேட்கலாமா? உனக்கு தான் சுகம் கிடைக்கல, அப்புறம் ஏன் நீ ஆராதிக்கிறத விட மாட்டேன்னா? அவ சொல்லுவா, நான் சுகத்துக்காக ஆராதிக்கல, அவர் ஆராதனைக்குரியவரா இருந்தனால ஆராதிக்கிறேன். எனக்கு சுகம் தந்தாலும் ஆராதிப்பேன், சுகம் தராட்டாலும் ஆராதிப்பேன். ஆனா ஒரு சத்தியத்தை சொல்லட்டா, இப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு நாள் கர்த்தர் ஸ்பெஷல் படுத்துவார். இப்படி வந்து விடாம பிடிச்சு ஆராதிக்கிற உள்ளமே கர்த்தர் உனக்காக ஒரு மீட்டிங்கை ஸ்பெஷல் ஆக்குவார். ஒருவேளை அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்கா கூட இருக்கலாம். கர்த்தரை வல்லமை உனக்காய் புறப்பட்டு வரும். இத்தனை நாள் காத்திருந்த அநேக காரியங்களுக்கு இன்று ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென். என்ன ரொம்ப ஆச்சரியம், ஒருவேளை எல்லா மீட்டிங்கும் வந்தவ அந்த மீட்டிங் மட்டும் வரலன்னா, அந்த மீட்டிங் மட்டும் ஒருவேளை அவ ஆப்சென்ட் ஆயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன், சுகம் கிடைச்சிருக்கோம். அதனால அன்பா சொல்றேன், எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ பிரசனத்தில் உட்கார்ந்துருக்கேன். அவன் சர்ச்சில் எந்த மீட்டிங் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வராங்க, யார் நடத்துறாங்க, இதெல்லாம் ரெண்டாவது. அப்பா பிரசனத்தில் போய் உட்கார்றதுக்கு உங்களுக்கு சுகம் பலம் தந்து ஆண்டவர் ஏவரான போய் உட்கார்ந்துருங்க. எப்போ உங்களுக்கான விடுதலை வரும் என்று தெரியாது. ஆமென். இன்னைக்கு ஆட்கள் பார்த்து போறது இப்படியெல்லாம் போகாதீங்க, தயவு செஞ்சு ஆண்டவரை பார்த்து போங்க. ஆமென். என்னெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அவரை பார்த்து வந்தீங்கன்னா ஏதாவது கிடையாது. அவன் பிரசன்ன ஆண்டவர் தேடி யூதாவின் வனாந்திரத்திலிருந்து தாவீது பாடுறார், ஆண்டவர் உம்மை பார்க்க ஆசையாய் வந்தேன். உம்மை பார்க்க ஆசையா வந்ததுனால என்ன நடந்துச்சு? உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஹல்லேலூயா. அவன் 18 வருஷம். அப்ப இது சத்துருவின் கட்டு. சிலருடைய வாழ்க்கையில இருள் என்பது சத்துரு போட்டது. சிலர் வாழ்க்கையில இருள் பாவத்தினால. இனி ஒரு வாழ்க்கையில இருள் உண்டு. அது யார் வாழ்க்கையில் என்றால், மார்க் 13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும். போதும் போதும். உபத்திரவத்திற்கு பின்பு ஒரு இருள். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பலருடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாய் சந்திக்கிற உபத்திரவம், பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த போராட்டம், அதாவது பலவீன கட்டுகள், இதெல்லாம் ஒரு இன்னொரு பக்கம், பாவம் இது இன்னொரு பக்கம். சிலர் வாழ்க்கையில பாருங்க, தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா சாப கட்டு இருக்கும். யாரோ செய்த பாவத்துல, ஆமா முற்பிதாக்கள் யாரோ செய்த ஒரு தவறுல அந்த கட்டு தலைமுறையோட, இதுதான் உபத்திரவம். இந்த உபத்திரம் விடாம பிடிச்சிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்? கூடாரம் முழுவதும் இருளா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பயம் வரும், ஐயோ அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்துருமோ, அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போயிருமோ, இப்படி ஒரு பயம். இப்படிப்பட்ட இருள். ஹல்லேலூயா. பாவ இருளா இருந்தாலும் சரி, சத்துருவின் இருளா இருந்தாலும் சரி, உபத்திரவத்தின் இருளா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே என் ஆண்டவராக இயேசு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசு
கூட உங்க நாமம் உயரணும். உங்க சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கு எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் இருளுக்குள் இருந்த அநேகருடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆமென். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து வைத்து ஒருவனுடைய வாழ்க்கையில இருந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினது, அது எப்படி கர்த்தர் மாற்றினார் என்பதை வேகமாய் சொல்லி நான் கொஞ்ச நேரம் உங்களை ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 9வது அதிகாரத்தில் ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பிறவியிலிருந்தே ஒரு குருடன் இருக்கிறான். வேதத்தில் அநேக குருடர்களை குறித்து நீங்க படிக்க முடியும். கர்த்தர் அநேக குருடர்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய அந்த சம்பவங்கள் 1-2 வசனங்கள்ல முடிஞ்சிடும், மேக்சிமம் 10 வசனத்துல முடிஞ்சு. ஆனா இவனை குறித்து ஒரு அதிகாரமே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா இவன் வாழ்க்கையில் இந்த அனுபவம் என்பது அது பேசப்படக்கூடியது, அது பரலோகம் தீர்மானித்தது. பிறவியிலிருந்து இவன் குருடனா இருக்கிறான். இவன் வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. இவனுடைய வாழ்க்கையில இது பாதியிலிருந்து வந்த பலவீனம் கிடையாது, பிறந்ததுலேருந்தே இருக்கிற பலவீனம். அதனால எல்லாரும் என்ன சொல்ல தொடங்கிட்டான்னா, ஒன்று இது இவன் செய்த பாவமா இருக்கும், அல்லது பெற்றோர் செய்த பாவமா இருக்கும். அதாவது அன்பா சொல்றேன், ஒருத்தங்க ஒரு குறையா இருக்கிறாங்கன்னா உடனே வாய்க்கு வந்தது மாதிரி பேசுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தங்க ஒரு லைஃப்ல ஒன்று இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்லாத உடனே அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க இப்படி பேசுறாதீங்க. அவர்களை குறித்த தேவத்திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் சிலருக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லைன்னு ஃபீலும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நடந்தது அற்புதம், உங்களுக்கு நடக்க போறது மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வச்சிருக்கிற பிளான் நமக்கு தெரியாது. காரணம் நாம் யார் நம்மை உருவாக்கல, நம்மை உருவாக்கினது கர்த்தர். ஆமே. சில பாத்திரத்தை பலமுள்ளதா குயவன் உருவாக்குவார், சில பாத்திரத்தை பலவீனமா உருவாக்குவார். பலவீனமா உருவாக்குற பாத்திரம் ரொம்ப ப்ரீஷியஸான பாத்திரம். ஏன்னா பலவீனத்தில் என் பலன். மோசே சொல்றது, ஆண்டவர் நீர் பேசுறதுக்கு முன்பாகிலும் பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆண்டவருக்கு வாயத்தை தொட்டு சொக கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசே நான் தொடுறேன், ஆனா எனக்கு ஆசை என்ன தெரியுமா, நாவும் வாயோடு இருந்து பேசணுன்ற. மோசே அதுக்கப்புறம் வாயை தொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா நான் பேசுறத விட அவர் இருந்து பேசுறது மகிமையா இருக்கும். முள்ளை எடுங்க ஆண்டவரன் பவுல் ஜெபிச்சு பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் முள்ளை எடுத்தா ஓம் பலத்துல ஓடணும், முள்ளு வச்சா ஏன் பலத்துல ஓடுவேன். அதுக்கப்புறம் ஜெபிக்கல, ஸ்டாப் பண்ண. ஹல்லேலூயா. ஆமா. எனவே தேவன் தராத பலனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். ஆமா. எத்தனை பேர் சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை.